அந்த நேரத்துல திமுகவை விட்டுட்டு ஏடிஎம்கேக்கு போறாரு. என்ன மனக்கசப்பு? மனக்கசப்பு அப்படின்றத சில விஷயத்தை பேசலாம், சில விஷயத்தை பேச முடியாது. ஆனாலும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கல. அதை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அம்மையார். ஏன்னா ராதிகா அவர்களே வந்து இந்த திமுக உதயசூரியன் போட்ட செயின்லாம் போட்டு தங்க பேனெல்லாம் கொடுத்த போட்டோலாம் நாமளே நிறைய பார்த்துருக்கோம். நீங்க வந்து பத்திரிகையாளர் காலத்துல இருந்திருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு திமுகவுடைய பற்றோட ராதிகாவும் இருந்திருக்காங்க, சரத்குமார் இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு நபர் ஏடிஎம்கேக்கு போறாரு அப்படின்னா அங்க எதுவும் நடந்திருக்குன்னு தானே சார் அர்த்தம்? இல்லை, சில நேரங்களில் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களா மாறும்போது அப்போ சந்திக்க முடியாத சூழல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இவ்வளவுதான் இருந்தாலும் அது வந்து பொதுவா வெளிப்படையா பேசுவது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. அந்த அடிப்படையில அவர் வந்து இனிமே இங்க நம்ம பயணம் பண்ண முடியாது, அதை அம்மையார் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு மனக்கசப்பு இருக்கு, அவங்களுக்கு தெரியாம இருக்கு, அதுல எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் போது அந்த மனக்கசப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்பதான் அங்க வந்து அவங்க ரெட் கார்பெட் அங்க போயிடுறாரு, ஏடிஎம்கேக்குள்ள போயிடுறாரு. பெரிய அதிர்ச்சி. ஏன்னா பையன் அப்பா அப்படின்னு வந்து கலைஞர் அவர்களை வந்து கூப்பிடக்கூடிய கொஞ்சம் பேர் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பாண்டிங்கா இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து மாறுறாரு அப்படின் போது அப்ப ரொம்ப ரைவல் டிஎம்கே ஏடிஎம்கே பயங்கர ரைவல். அப்போ பயங்கரமா ஒரு மைனாரிட்டி அவங்க சொல்றது அப்படித்தானே சொல்லுவாங்க. இந்த அரசாங்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்னு சொல்லவே மாட்டாங்க, மைனாரிட்டி அரசாங்கம் தான் கடைசி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு தீய சக்தின்னு சொல்லுவாங்க கருணாநிதி அவர்களை. அப்படிப்பட்ட அவங்களோட இவர் போய் கை கோக்க போறாருன்னா என்ன நடந்தது அப்படின்றது யாருக்கும் விடை தெரியாத கேள்விதான். ஆனா என்ன, நாகரிகம் கருதி சில விஷயங்களை வெளியில பேசாம இருக்கிறது தான் நமக்கான மரியாதை. ஓகே சார். 96 சார் திமுகவில் சேர்றாரு. 98ல கலைஞரே வந்து நிலையில போட்டிடுங்கன்னு வாய்ப்பு கொடுக்குறாரு, தோத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபா கொடுக்குறாரு கலைஞர். அந்த அளவுக்கு எப்படி சார் கலைஞர் கூட அவ்வளோ இருக்கும்? ராஜ்யசபா சீட் யாருக்கும் சாமானியமா கொடுத்துட மாட்டாங்க, நம்பிக்கை இருந்தால் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி சார் கலைஞர் மனதை ஜெயித்து ராஜ்யசபா எம்பி ஆகிற அளவுக்கு வந்தார் அவரு? இல்ல அதுதான் என்னன்னா, கலைஞர் வந்து எப்பவுமே ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ற விஷயம் இருக்குல்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கோட்டை விட மாட்டார். அவர் கோட்டை விட்ட ஒரே ஒரு இடம் வந்து விஜயகாந்த் குறித்து தான் விட்டுருக்காரு கோட்டை. அது விஜயகாந்த் கூட்டணியில் சேர்க்கிற விஷயத்தை மட்டும் தான் கோட்டை விட்டுருக்காரு. மற்றபடி ரொம்ப சாணக்கியன். இவரை எடுத்தது நோக்கம் என்னன்னா, இவருக்கு பின்புலம் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கு அப்படின்னு அவர் நம்பினார். காஸ்ட் கம்யூனிட்டி. ஆமா ஆமா, மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் நெல்லையில கொடுத்தாரு. நெல்லையில அதே அந்த கம்யூனிட்டி பெரிய லெவலுக்கு ஒரு உயரத்தை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கல. ஆனாலும் அந்த கம்யூனிட்டிக்காக இவரை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அவருக்கு அந்த உரிய அங்கீகாரம் வழங்கப்படணும் தான் ராஜ்யசபா வழங்கப்பட்டுச்சு. இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கலைஞரோட நெருக்கமா இருந்திருக்காரு. ஆமா ஆமா ஆமா. நீங்க திரையுலகத்தில் இருக்கும் போதே நீங்க சங்கங்கள்ல பொறுப்புல இருக்கிற எல்லாரும் நீங்க வந்து கலைஞரோட நெருக்கமாவே இருப்பாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டு. அப்படித்தான் விஜயகாந்தும் பயங்கர அவ்வளவு நெருக்கம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா கலைஞர் என்னன்னா, அவர் அரசியல் வாழ்க்கையில அவரோட டிராவல் பண்ற எல்லாரும் கூடவே இருந்தா கரெக்டா இருக்கலாம். ட்ராக் மாறினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள கேட் உள்ள என்ட்ரி வராது. கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காரு. எம்பி சீட் வரைக்கும் கொடுத்திருக்காரு. 2006ல திமுக ஆட்சிக்கு வராங்க.